சாதுவனும் நாகர்களும். ஆதிரையின் நிலை இவ்வாறு இருக்க, அவள் கணவனாகிய சாதுவன் அலைகள் நிரம்பிய கடலின் கரையின் கண் மிக உயர்ந்த மலையிலுள்ள ஒரு மர நிழலில் முகில்களைக் கொண்ட பெரிய கடலில் வருந்திய துன்ப மிகுதியால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அப்போது அச்சம் தருகின்ற அம்மலையில் வாழ்கின்ற இனிமை இல்லாத பண்புகளை உடைய நக்கசாரணர்கள் அவன் பக்கத்தில் வந்து, இவன் மிக வருந்தியுள்ளான், தனித்து வந்துள்ளான், நம் பயப்படுத்துவதற்கு எளிதானவன், இவனுடைய தசை பொருந்திய உடம்பு நமக்கு உணவாகத்தக்கது என்று அவனை எழுப்பினர். நாகர்களுடைய மொழியை ஐயமற கற்றவனாதலினால் சாதுவன் அவர்களுடன் உரையாட, கடுமையான தொழிலுடைய அவர்கள் அவனை வருத்தாமல் சற்றே எட்ட நின்று அவனை வணங்கி பணிவான மொழிகளுடன் பின்வருமாறு உரைத்தனர். அரிய வீரமுடையவனே, கேட்பாயாக. இங்கு எம் குருமகன் இருக்கின்றான், அவனிடம் நீ வந்தருள வேண்டும் என்று கூறவும் சாதுவனும் அவர்களுடன் சென்றான். சாதுவனும் நாகர்குல தலைவனும் காய்ச்சும் பானையும் மிகுந்த புலால் நாற்றமுடைய தசைகளும் வெண்மையான காய்ந்த எலும்புகளும் விரவிய இருப்பிடத்தில் கரடி தன் பெட்டையோடு இருந்தது போல மனைவியுடன் இருந்த தன்மையினை நோக்கி நாகர்களின் மொழியிலேயே அவனை தன் வயமாக்கி அவனுடன் நெருக்கமானவன் ஆனான். கிளைகள் ஓங்கிய மர நிழலில் வெம்மை நீங்கிய பின் நாகர் தலைவன் அவனை நோக்கி, நீ இங்கு வந்த காரணம் யாது என வினவவும், சாதுவனும் அலைக்கடலில் தனக்கு ஏற்பட்டதை விவரித்தான். அப்போது அத்தலைவன், அலைக்கடலில் துன்பமுற்ற இவன் உணவேதும் இன்றி வருந்தியுள்ளான், இவன் இரங்கத்தக்கவன். எனவே மக்களே, வாருங்கள், நம்பிக்கு இளையள் ஓர் நங்கையை கொடுத்து வெங்கழும் ஊனும் கொடும் என நாகர்தலைவன் கூறியதைக் கேட்ட சாதுவன் சோர்வுற்று, கொடுஞ்சொற்களை என் காதில் கேட்டேன், நீங்கள் கூறியவற்றை நான் விரும்பவில்லை, எனக்கு அவை வேண்டாம் என்றதைக் கேட்ட நாகர் குருமகன், அவ்வாறு பெண்களும் உணவும் இல்லாமல் இவ்வுலகில் மிகுந்த இன்பமும் பயனும் அடையலாம் எனில் அவற்றை எங்களுக்கு காட்டுவாயாக, நாங்களும் காண்போம் என மிக்க சினத்தினை உடையவனாக கூறவும் சாதுவனும் சொல்லத் தொடங்கினான்.